பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு எப்போதும் போல இந்த தொலைக்காட்சி வாயிலாய் சந்திக்கவும் தேவனுடைய வார்த்தையை சொல்லவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த ஓய்வு நாள் மட்டுமல்ல, பரிசுத்த வாரத்திற்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே அநேகர் பல கேள்விகளை கேட்டீங்க. எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாது, ஏன்னா ஒவ்வொன்றா தான் சொல்ல முடியும். இந்த வாரத்தில் 4 பேர் 4 கேள்வியை கேட்டீங்க. ஒருத்தர் கேட்டீங்க, சனிக்கிழமை தான் ஓய்வு நாளா, ஞாயிற்றுக்கிழமை தான் ஓய்வு நாளா நீங்கள். இன்னொருத்தர் கேட்டீங்க, நான் எதுக்கு தான் கர்த்தர் என்னை பிறக்க வச்சார், இதுக்கு பதில் சொல்லுங்கள் நீங்கள். இன்னைக்கு அநேகருக்கு அது ஒன்று தான் தெரியலை. நான் ஏன் தான் பிறந்தேனோ அப்படின்னு எத்தனையோ பேர் புலம்புறாங்க. அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா எத்தனை பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் எதற்கு நம்மை ஏற்படுத்தினார் இது தெரியாதா? ஏன்னா ஆண்டவர் எதையுமே ஒரு காரணம் இல்லாமல் செய்கிறவரே கிடையாது. ஏன்னா திட்டத்தை தருகிறவரும் அவர் தான், செயல்படுத்துகிறவரும் அவர் தான். அவர் எஜமான். அவர் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை? ஆனால் அநேக நேரம் நம்ம புலம்புறோம், நான் ஏன் தான் பிறந்தேனோ, தெய்வம் என்னை ஏன் தான் படைச்சாரோ அப்படின்னு பல பேர் சொன்னீங்க. அதற்கு சில காரணங்களையும் சொல்கிறீங்க. எனக்கு ஒன்றன் பின் ஒன்றாக இழப்பு, ஒன்றன் பின் ஒன்றாக வியாதி, ஒன்றன் பின் ஒன்றாக பிள்ளைகளை வச்சும் சொந்தங்களை வச்சும் உறவுகளை வச்சும் பலவிதமான பிரச்சனைகள். என்னை ஆண்டவர் ஏன் படைச்சார், எதுக்கு என்னை உருவாக்கினார் அப்படின்னு கேட்குறீங்க. நிச்சயமாக இதுக்கு பதில் சொல்லணும். ஏன்னா அநேகருக்கு தெரிய வேண்டிய காரியம், நம்ம எதுக்கு தெய்வம் படைத்தார். ஏன்னா எத்தனையோ பெரிய பெரிய ஞானிகளாக இருக்காங்களையா, என்னை ஏன் படைச்சார் அப்படின்னு கேட்குறீங்க. அவருக்கு பாரபட்சம் கிடையாது, யார் மேலேயும் பாரபட்சம் கிடையாது. யாரா அவர் பயன்படுத்த நினைக்கிறது யாரை தெரியுமா? பைத்தியங்களைத்தான் தெரிந்து கொள்ளுகிறார், பேதைகளைத்தான் ஞானியாக்குகிறார். இன்னைக்கு நீங்கள் என்னைய பார்க்குறீங்க, உங்களை நான் பார்க்கல. தூரத்துலேருந்து நீங்கள் பார்த்தா நினைப்பீங்க, இந்த கண்ணூரியார் பாவம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் கர்த்தர் எதுக்கு உருவாக்கியிருக்காது தெரியுமா? அவருடைய நாம மகிமைக்கு, அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு. இன்றைக்கி உங்களோட அதை குறித்து தான் பேச போகிறேன். அநேகர் படுக்கையில் படுத்திருக்கவங்களும் கேட்குறீங்க, வியாதியில் இருக்கிறவங்களும் கேட்குறீங்க, குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்க கேட்குறீங்க. சிலர்லாம் வாலிப பிராயத்தில் வாழ்க்கை அடியெடுத்து வச்சுருக்கீங்க, என்னை ஏன் தான் படைச்சார். நாம் கேட்குறதுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? ஆனாலும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கேள்வி நீங்கள் கேட்க மாட்டீங்க. உங்கள் வேதாகமத்தை எல்லாரும் கையில் எடுப்பீங்களா? இந்த நிகழ்ச்சி எப்போ பார்த்தாலும் மறக்கவே கூடாது. தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது நீங்கள் ஓடி போய் உங்கள் வேத புஸ்தகத்தை கையில் எடுத்துகிட்டு வந்து வச்சு என்னோட சேர்ந்து நீங்களும் திரும்ப போகிறீங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும், ஏன் இந்த பாடுதான் சாமி என்ன தருமென் இதற்கீடுன ஆனந்த மேமியே என்னை ஆள வந்த குரு சாமியே. ஏன் இந்த பாடுதான் சாமி என்ன தருமென் இதற்கீடுன ஆனந்த மேமியே என்னை ஆள வந்த குரு சாமியே. ஆனந்த மேமியே என்னை ஆள வந்த குரு சாமியே. ஆத்தும துயர் மிக நீளமும் குழம்பாக முதிரமென்மை போடமும். ஆத்தும துயர் மிக நீளமும் குழ
உள்ளம்பாக உதிர வெண்மை போடவும் சத்திர மொழிகள் ஒத்தாடவும் உந்தன் தாசரின் பாதம் தன்னை நாடவும் ஏனில்த பாடுதான் சாமி என்ன தருமென் இதற்கு ஆனந்த நேமியே எம்மையாள வந்த குரு சாமியே ஆனந்த நேமியே என்னையாள வந்த குரு சாமியே. மன்னையிடம் ஏகவும் அதன் எழுமல்லை தாண்டி ஓடவும் மன்னையிடம் ஏகவும் அதன் எழுமல்லை தாண்டி ஓடவும் அஞ்சையனே மனநோகவும் சொல் அளவில்லா துயரம் ஆகவும் ஏனில்த பாடுதான் சாமி என்ன தருவில் இதற்கு ஆனந்த தேவியே எம்மையாள வந்த குரு சாமியே ஆனந்த தேவியே எம்மையாள வந்த குரு சாமியே. முழங்கால் படியிட்டு தாழமும் முறை முக தரைப்பட வீழவும் முழங்கால் படியிட்டு தாழமும் முறை முக தரைப்பட வீழவும் பழுகச்சினம் சூழவும் கொடு மரணவாதையினில் மூழ்கவும் இந்த பாடுதான் சாமி என்ன தருவின் இதற்கு ஆனந்த தேவியே எம்மையாள வந்த குரு சாமியே ஆனந்த தேவியே எம்மையாள வந்த குரு சாமியே. இத்தனை பாடுபட்டு நம்ம எல்லாம் மீட்கும் பொருளாக தன்னையை கொடுத்தாரே, நாம் என்ன சொன்னோம்? ஏன் தான் என்னை படைச்சார், ஏன் தான் என்னை உருவாக்கினார். அநேக நேரங்களில் வேதனையில் இந்த வார்த்தை வருது. அநேக நேரங்களில் மனதில் தாங்கொணா துயரம் வரும்போது வருகிறது. சில நேரங்களில் எல்லாம் நம்ம விட்டு போகும்போது நமக்கும் தோன்று. எனக்கு ஒரு காலத்தில் அப்படி தான் தோன்றுச்சு. என்ன தெரியுமா? 2 வயசில் 2 கண்ணும் போகும்போது எல்லாரும் சொன்ன வார்த்தையை கேட்டு நான் கூட நினச்சேன், ஆமாம் எல்லாரும் சொல்கிறது உண்மை தானே. எதுக்கு தெய்வம் நம்ம படைச்சார், ஏன் படைச்சார்? ஏன்னா அந்த காலத்தில் ஒரு சினிமாக்காரன் ஒரு பாட்டு போடுவான், ஏன் படைத்தா இறைவா எனக்கு அது விளங்கலம்மா. எதுக்கு தான் படைச்சாரா அப்படின்னா எல்லாரும் இன்னைக்கு புலம்புறோம். எதுக்கு படைச்சார் தெரியுமா? வாசிங்க, ஏசாயா 43ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். ஆண்டவர் ஏற்படுத்தினது எதுக்கு தெரியுமா? உன்னை என்னையும் தம்முடைய மகளாக தெரிந்து கொண்டு உன்னை என்னையும் மீட்பதற்காக தன் ஜீவனையே கொடுத்தாரே. ஏனையா? காரணம் இல்லாமலா? ரத்தம் சிந்தி மீட்டாரே. நாம பாடுறோமே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே. எப்படி எப்படி ஐயா எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன்.
உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறேன். உம்மை எப்படி 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 நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். வருகையில் எடுத்துக் கொள்வே, கூடவே வைத்துக் கொள்வே. வருகையில் எடுத்துக் கொள்வே, என்னை கூடவே வைத்துக் கொள்வே. இல்லை கூடவே வைத்துக் கொள்வே, இல்லை கூடவே வைத்துக் கொள்வே. உம்மை எப்படி எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். இப்படியெல்லாம் பாடுறாங்களே எதுக்கு? எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி துதிப்பேன்னு சொன்னாரே, இதுக்கு தான் இந்த ஜனத்தை ஏற்படுத்தினார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். ஆண்டவர் ஒரு மனுஷனை ஏன் ஏற்படுத்தினார்? இன்னைக்கு எனக்கு 5 வயசுல 2 கண்ணும் தெரியாமல் போயிடுச்சு. அது 6வது வயசுல எங்கள் அம்மாவும் போயிட்டாங்க, 7வது வயசுல எங்கள் அப்பாவும் போயிட்டார். எல்லாம் போய் ஒருத்தருமே இல்லை. ஆனால் இத்தனை வருஷம் ஆண்டவர் எதுக்கு வச்சிருக்காரு? ஜனங்கள்லாம் சொன்னது என்ன தெரியுமா? இனிமேல் எப்படி பிழைக்க போகிறோம், எப்படி நடக்க போதோ, எப்படி வாழ போகிறோம், இப்படி தான் மக்கள் நினச்சான். ஏன்னா அவருடைய திட்டம் யாருக்கு தெரியும்? நாம் சொல்லிடுறோம், ஏன் தான் என்னை படைச்சார்? உன்னை படைச்சதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஏன்னா அநேகர் சொல்கிற நேரங்களில் சொல்கிறீங்க, உண்மைதான் ஐயா, படைச்சவருடைய நோக்கம் நமக்கு விளங்குனா எத்தனை ஆசீர்வாதம். வேதத்தில் பாருங்க, ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் உருவாக்கினார், எதற்காக ஏற்படுத்தினார். உதாரணமாக பாருங்க, ஒரு மனுஷனை ஏற்படுத்தினார் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை வாசிக்க. அதற்கு கர்த்தர் நீ போ அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கு யாருக்கு? முதல்ல இருந்து பாருங்க, அருமையா எழுதி வச்சிருக்காரு. யாருக்கு? அவன் புறஜாதிகளுக்கு. ஏன்னா ஆண்டவர் அறியாத மக்களுக்கு, இன்னும் அநேகருக்கு தெரியல. என்னதில்லை, இயேசு என்றால் என்னவில்லை என்று கேட்டிட ஏத்தனை பேர். இயேசு என்றால் என்னவில்லை என்று கேட்டிடும் ஏத்தனை பேர். பிள்ளைகள் அப்பம் கேட்கின்றன, தீப அப்பம் கொடுப்பாயா, தீப அப்பம் கொடுப்பாயா. உனக்காக நான் மன்னித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மன்னித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உலக மேன்மை அற்பம் என்றும், உலக ஆசி குப்பை என்றும். உலக மேன்மை அற்பம் என்றும், உலக ஆசி குப்பை என்றும். உள்ளத்தில் நின்று கூறுமையா ஊழியம்
செய்ய வருவாயா, ஊழியம் செய்ய வருவாயா. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். நமக்காக ஜீவனை கொடுத்து நம்ம மீட்டிருக்காரே, நாம் என்ன செஞ்சிருக்கோம்? ஆனா சொல்றாரு ஆண்டவர் சொல்றார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தி என் துதியை சொல்லி வருவார்கள் நம்பிக்கையோட உன்னை என்னை உருவாக்கி இருக்காரு. ஆனா துதித்தலும் சபித்தலும் நம்ம நாவல இருந்து வருதா இல்லையா? வேதம் சொல்லுது, துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலிருந்து புறப்படல் ஆகாது, கூடாது. ஏன்னா நீ துதிக்கணும். துதிக்கும் போதுதான் அற்புதங்கள் நடக்கும். உன்னை எதுக்கு ஏற்படுத்தினார்? ஏதோ அந்த பூமியில் அந்த நோக்கத்தை நமக்கு தெரியாதனால அநேகர் புலம்புறீங்க. நானும் அப்படி தான் ஒரு காலத்தில் புலம்புறது உண்மை. 2 கண்ணு போன பின்னாடி எல்லாம் சொந்த பந்தம் போனோடனே உலகத்தில் ஒன்றுமே இல்லை, இனிமேல் அவ்வளோதான், இனிமேல் நம்ம வாழ்ந்த என்ன பிரயோஜனம், அப்படி தான் நினச்சேன். 1967 ஜூன் மாதம் 15 என்னை திருநெல்வேலியில் கொண்டாந்து விட்டாங்க. விட்டுட்டு போகும்போது நான் உட்காந்து அன்றைக்கி ராத்திரி முழுக்க அழுதேன். எனக்கு விளங்கலை, ஏன் என்னை படைச்சீர், ஏன் என்னை படைச்சிங்க, ஏன் என்னை உருவாக்குனீங்க, எதுக்காக இப்படி எனக்கு பாடு, எல்லாம் கேட்டேன். அப்போ எனக்கு தெரியலை எதுக்காக உருவாக்குனார். எப்போ எனக்கு விளங்குச்சு தெரியுமா? 1992 தான் விளங்குச்சு. 58 பிறந்த என் வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 34 வருஷம் என்னால் அவரை புரிஞ்சிக்க முடியல. ஆனால் வேதாம கல்லூரிக்கு போனேன், கல்லூரி வாழ்க்கையில் இருந்தேன், எல்லாம் இருந்தேன், என்னால் அவரை புரிஞ்சிக்க முடியல. எதுக்கு ஏற்படுத்தினார்? அதனால தான் ஒரு மனுஷனை சொன்னேன், அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் எதுக்கு ஏற்படுத்தினார்? அவன் சவுலாக இருந்தான், முரட்டாட்டம் உள்ளவனாக இருந்தான். கிறிஸ்தவ ஜனங்கள்னாலே அவங்களை பிடிச்சி கொண்டு வந்து கட்டி கொண்டு வர்றதற்கு ஆணை பெற்ற ஒரு மனிதன். தமஸ்கு வீதியில் வரும்போது கர்த்தர் அவனை உருவாக்குகிறார். எப்படி உருவாக்குறார்? ஒரு ஒளி தான், அவ்வளவு கீழே விழுந்து கிடந்தான். ஆனால் அது எதுக்காக அவனை உருவாக்கினார்? அவர் சொல்றாரு பாருங்க, அவன் புற ஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக, என்னுடைய நாமத்தை, என்ன அந்த நாமம், என்ன நாமம்? இயேசுவின் திருநாமம், அது எக்காலமோ என இனி என்ன துணையே, இயேசுவின் திருநாமம். உயிர்க்குயிராகிய உள்ளுரை அமுதா, உத்தம தமதுள்ளம் உவந்திடும் தேனா. உயிர்க்குயிராகிய உள்ளுரை அமுதா, உத்தம தமதுள்ளம் உவந்திடும் தேனா. உலமுற்றினுணர குருபலி அளித்திடும், உலமுற்றினுணர குருபலி அளித்திடும். உற்றார் பெற்றாரிலும் உரிமையதாகிடும் இயேசுவின் திருநாமம், அது எக்காலமோ என இனி என துணையே, இயேசுவின் திருநாமம். ஐயா, உயிர்க்குயிராகி உள்ளுரை அமுதாம் உத்தம தமதுள்ள உவந்திடும் தேனா. எதுக்கு நம்மளை உருவாக்கினார்? ஏதோ ஒரு மண்ணை எடுத்து உருவாக்குறதுக்கு என்ன நோக்கம்? ஏன் என்னை படைச்சார்? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின அவங்க என்ன செய்யணும்? சொல்லணும். அது மட்டும் இல்லை, ஒரு மனுஷனை குறித்து சொல்றாரு, அவன் புற ஜாதிகளுக்கு, அடுத்தாப்புல ராஜாக்களுக்கு, இஸ்ரவேலருக்கு என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம், அது மட்டுமல்ல, அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, ஒரு மனுஷனை ஏன் உருவாக்குறாரு?
அறிவை கொடுத்து, ஐம்புலன்களை கொடுத்து, ஜீவனை தந்து, தயவு பாராட்டி, அப்பா அம்மா கைவிட்டு போனாலும் பராமரித்து ஏன் நம்மை காப்பாற்றுகிறார். நீயும் நானும் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அப்படியே துதியை சொல்லணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் வேற என்ன செய்யறானோ இல்லையோ, உலகத்தில் என்னென்னத்தையோ சொல்கிறான். ஆனால் அவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? என் துதியை சொல்லுங்கப்பா. துதிக்க 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 என்ன வரும்? துதி எடுத்தால் சாத்தான் போடுமா, முறுமுறுத்தால் திரும்பி வருமா. துதி எடுத்தால் சாத்தான் போடுமா, முறுமுறுத்தால் திரும்பி வருமா. துதித்து பாடு, தவிர்ப்போம், மகிழ்ந்து பாடு, எரிகோ தவிர்க்கும். துதித்து பாடு, மகிழ்ந்து பாடி, எரிகோ தகர்ப்பு. துதி எடுத்தால் துதி எடுத்தால் துதி எடுத்தால் சாத்தான் ஓடுமா, முறுமுறுத்தால் திரும்பி வருமா. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்க பார்க்கறதோட விட்டுறாதீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. இது தினம் வரணும். ஒவ்வொரு நாளுக்கும் தேவை சந்திக்கப்படும். ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சி வரணும்னா ரெக்கார்டிங்கோடு சேர்த்து சாதாரணமாக நான் சொல்கிறது அப்ராக்சிமேட்டாக கணக்கு, துல்லியமான கணக்கு இல்லை, 5000 ரூபா செலவழிக்கணும். அது மட்டுமல்ல, இந்த ஊழியம் ஏதோ எங்கோருந்து வர்ற பணம் இல்லை, தெருவில் பிரசங்கம் பண்ணி அதில் வர்ற காசை எடுத்து ஆண்டவருடைய வார்த்தையை சகலருக்கும் சொல்லி அதன் மூலம் வர்றதை எடுத்து 1 அல்ல 2 சபையை நடத்துவதற்கு தேவன் பலப்படுத்தி வருகிறான். எங்கள் சபையை வந்து பாருங்கள். எப்போமாவது டைம் கிடச்சா சாலமோனுடைய கீர்த்தியை கேட்டு சேவாவின் ராஜஸ்திரி பார்க்க போனாலே நீங்களும் கேள்விப்படுறீங்களே தொலைக்காட்சியில், எப்போமாவது வந்தீங்கன்னா வந்து பாருங்கள். இதில் போடுற காணிக்கை என்ன உட்காந்து பாருங்கள். 2 கண்ணுந்திரி அவங்கள கூட்டு வர்றதுக்கு மட்டுமே ஒரு நாளைக்கு 4000 ரூபா வேன் சார்ஜ். அவங்கள எல்லாரையும் சாப்பிட வைக்கணும், திரும்பி கொண்டு விடணும். அது மட்டும் இல்லை, 1 இல்லை 2 சபை. எனக்கு அன்பானவர்களே, சிலெல்லாம் உள்ளே தங்கி இருக்கிறவங்க உண்டு. நேற்று கூட ஒருத்தர் என்கிட்ட கேட்குறாரு, ஐயா இருந்த மனைவி திடீர்னு பார்வை போயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்துச்சு, போன வாரத்தோட கம்ப்ளீட்டாக அவுட்டு எனக்கு கண்ணு. என் ஒய்ஃப் விட்டுட்டு போயிட்டா, ஐயா தங்குறதுக்கு இடம் கொடுப்பீங்களா? என் வாழ்க்கையில் நான் நொந்து போயிருக்கிறேன், ஒரு ஆறுதல் கிடைக்கிறதுக்கு வரட்டுமான்னார். இப்படிப்பட்ட மக்களும் தங்கி இருக்கிறார்கள். இவர்களையும் போஷிக்க வேண்டும். பார்வையற்றவர் மரித்தா கூட சொந்தக்காரன் வரமாட்டான் அடக்கம் பண்ணுறதுக்கு. ஒரு ஃபியூனரல் பண்ணி எப்பவும் வச்சிருக்கணும். எனக்கு அன்பானவர்கள், பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்களும் ஒரு நாள் உணவு கொடுக்க உதவலாம், ஒரு ஊன்றுகோலுக்கு உதவலாம். ஏன் இந்த ஈஸ்டர் பெருநாள் வருகிறது, நல்ல உணவு கொடுக்க 2 சபைக்கும் சாப்பிட வச்சு தான் அனுப்பணும். கர்த்தர் ஏவினால் நீங்களும் தாங்கலாம். எப்படி பிரதர்? இல்லை 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. ஒருவேளை ஐயா நாங்கள் கணக்கு வைக்கிறதுக்கு வழி உண்டா? இருக்குது, கேளுங்க சொல்கிறேன். போஸ்டல் வழியாக அனுப்புகிற மக்களுக்கு சொல்லுவேன், ஒரு நம்பர் தரேன், இது போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் நம்பர். நீங்கள் போய் கேட்கும்போது இந்த நம்பரை மட்டும் சொன்னால் போதாது, போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் சொன்னீங்கன்னா அவங்களே எடுத்துக்குவாங்க. 36 35 38 89 63. அன்னைக்கு கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டீங்க, நான் உடனே உங்களோட பேசின உடனே போஸ்ட் ஆஃபீஸில் அதை அக்செப்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. நீங்கள் மணி ஆர்டர் கமிஷன் இல்லாமல் அது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் சரி, காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். ஏன்னு கேட்பீங்க. நான் காலையிலையும் தெருவில் பிரசங்கம் பண்ண போயிடுவேன். நீங்களும் ஃபோன் பண்ணால் உங்களுக்கும் பதில் சொல்ல முடியாமல் அவங்களுக்கும் பதில் சொல்ல முடியாமல் இருக்கிறதோட உங்களுக்கு நேரம் இருக்குது, அவர்களுக்கு நேரம் இருக்கிறது. அதனால் அந்தந்த டயத்தில் தொடர்பு கொள்வீர்களானால் தாராளமாக உங்களுக்கு ஜெபிப்பேன். இப்போவும் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் ஒரு கேள்வி கேட்குறோம், ஆண்டவர் ஏன் என்னை உருவாக்கினார்? அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்க்கையில் எதற்காக அவனை பிடித்தாரோ அவன் சொன்னான், நான் அதை பிடித்து கொள்ளும்படி
ஆசையாய் தொடர்கிறேன். நானே எதற்கென்று படைத்தார்? ஒன்று, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லணும். இரண்டாவது காரியம், புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கிற பாத்திரமா உன்னை தெரிந்து கொண்டவர் பயன்படுத்துவார். ஏதோ நீங்கள் நினைக்கலாம், என்னால் என்ன முடியும், நான் எனக்கு என்ன தெரியும். லேவியராகமம் 25:55 படி எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்ட ஒவ்வொருவருமே இஸ்ரவேலர் தான், ஒவ்வொருவருமே ஊழியக்காரன் தான். நீங்களும் நானும் செய்ய வேண்டிய கடமை ஆண்டவருக்கு எதையாவது செய்தாகணும். அதுக்கு தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு பிறந்த உடனே போயிடுறாங்க, எத்தனையோ பேர் பிறந்து 5 வயசு 10 வயசில் போயிடுறாங்க, எத்தனையோ பேர் நல்ல வாலிப பிராயத்தில் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் மரிச்சிடுறாங்க. ஆனால் உன்னை என்னை இந்நாள் வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் ஏன் வைத்திருக்கிறார்? அவருடைய துதியை சொல்லுவதற்கும் நீ புறஜாதிகளுடைய கண்களை திறப்பதற்கும் கர்த்தருடைய அபிஷேகித்து வைத்திருக்கிறார். இந்த உணர்வோடு ஆண்டவரை என்னையும் எடுத்து பயன்படுத்துங்கன்னு சொல்லி பாருங்க. எத்தனை கால் இல்லாதவன், எத்தனை கண்ணு தெரியாதவன், எத்தனை தாயின் கற்பத்தில் சூம்பின கையை உடையவனெல்லாம் எடுத்து இன்றைக்கு பயன்படுத்துகிறார்னா உங்களை எடுத்து பயன்படுத்துவார். ஒரு நாள் அற்பமாக நினைக்காதீங்க. அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ண கூடும் என்ற வேத வாக்கின்படி உங்களையும் தேவன் எடுத்து பயன்படுத்தட்டும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். புதிய கல்லூரி வகுப்புகளுக்கு எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கட்டும். மருத்துவமனையில் படுத்துக்கொண்டு ஐயோ என் வியாதியில் விடுதலை உண்டா, என் வேதனையில் விடுதலை உண்டா, என் கண்ணீருக்கு ஒரு மாற்றம் உண்டா என்று கலங்கி நிற்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். சிலர் என் பிள்ளை இப்படி மன வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறானே, எதிர்காலம் உனக்கு எப்படி இருக்க போதோன்னு நினைச்சு கண்ணீர் வடிக்கிற தாய்மார்களுக்காய் ஜெபிக்கிறேன். பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியமே இல்லாமல் கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீர் கவலைகளை மாற்றும் வேதனை கிடைத்து வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.